அனைவருக்கும் வணக்கம். கில்லி மாப்பிள்ளை படத்தினுடைய ப்ரமோஷன் அந்த நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி கில்லி மாப்பிள்ளை படத்தோட ஹீரோ கதாபாத்திரத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். மான மரியாதையெல்லாம் மற்றவங்க நம்மளை பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அதை தாண்டி மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மனசுக்குள்ளே சந்தோஷம்னு ஒன்று இருக்குது. அதை சாகடிச்சிட்டு நாம் எதை சாதிக்க போகிறோம்? இப்படி ஒரு கேள்வியை கேட்குற கதாபாத்திரம் தான் கில்லி மாப்பிள்ளை படத்தினுடைய கதாநாயகன் கதாபாத்திரம். அப்பா பேச்சை மீறாத பிள்ளை, வீரம், காதல், தியாகம், பாசம், வெகுளித்தனம் இதெல்லாம் கலந்த ஒரு கலவையான கதாபாத்திரம். நடிக்கிற முதல் படத்தில் இத்தனை பாவங்களையும் வெளிப்படுத்தி நடிக்கிறது ஒரு வியப்பான விஷயம். இத்தனையும் வெளிப்படுத்தி எனக்கு வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என் கார்த்திக். என் கார்த்திகை பற்றி நான் சொல்லணுன்னா, கார்த்திக் பட்டாசு, மாமன்னன் போன்ற பெரிய பெரிய படங்களில் ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்கார். ஆனால் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களுக்கு நிழல் பாத்திரமாக அவர் நடிச்சிருக்காரு. டூப் நடிகராக நடிச்சிருக்கார். ஃபைட்டர், முதல் முறையாக ஒரு ஃபைட்டர் யூனியனில் இருந்து ஒரு ஃபைட்டர் இங்கே ஹீரோவாக வெளியே வர்றார். இந்த படத்தில் ஹீரோங்கிற அந்தஸ்தோடு அவர் வெளியே வர்ற இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக அமையும். அவருடைய திறமை மிகு நடிகராக இதில் நான் அறிமுகப்படுத்துறதில் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு வெங்கடாஜலம் அவர்கள் அனுமன் பிக்சர்ஸ் சார்பாக இந்த கில்லி மாப்பிள்ளை படத்தை எடுக்கிறாரு. இதில் இவரை நாங்கள் ஹீரோவாக செலக்ட் பண்ணதே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். எப்படின்னா, நிறைய ஹீரோக்களை நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். நாளை கழித்து நாங்கள் ஷூட் போகிறோம். இன்னைக்கு பூஜை சேலத்தில் சென்றாய பெருமாளுங்கிற ஒரு கோவில், அதனுடைய அடிவாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயருடைய சிலை, அது கீழே மங்கள்நாதன் குருக்கள் சென்னையிலேருந்து பூஜை போடுறாரு. ஆரம்பமாயிடுச்சு பூஜை. ஆரம்பமாயிட்டிருக்கும்போது அவர் பூசை போட்டுட்ருக்கும்போது எங்களை கூப்பிட்றாரு. சார் வாங்க, ப்ரொடியூசர் வாங்க, டேரக்டர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காரு அந்த ஐயர். ஆனால் ஹீரோ செலக்ட் ஆகலை. எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த பையன் நல்லா இருப்பான், அந்த பையன் நல்லா இருப்பான், இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தது. அந்த கோயில் பிரகாரத்தில் நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, யார் செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நம்ம படத்துக்கு ஒரு நல்ல ஒரு வீரியமிக்க ஒரு ஹீரோவாக நமக்கு தேவைப்படுறாரு. நடிப்பு திறமையும் இருக்கணும், சம்டைம் அதை அவர் ஒரு நல்ல ஃபைட்டராகவும் இருக்கணும். ஏன்னா இது ஒரு கான்ஸ்டபிள் கதாபாத்திரம். கான்ஸ்டபிளாக இருக்க மாட்டான், கமிஷனர் ரேஞ்சில் இருப்பான். அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் ரொம்ப குழப்பத்தோடு இருந்தோம். பூஜை ஆரம்பிக்கிற ஒரு நிமிஷத்தில், ஒரு அரை நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஃபோட்டோ எங்களுக்கு வந்தது. ஒரு சின்ன கிளிப் வந்தது, வீடியோ. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப என்னுடைய படத்தில் நான் வச்சுருக்கிற அந்த சீன் மாதிரியே, அந்த ஒரு ஃபைட்டினுடைய அந்த சீக்வன்ஸ் மாதிரியே அந்த ஒரு கிளிப்பு இருந்ததுனால உடனே எனக்கு தோணி ப்ரொடியூசரை கூப்பிட்டு, சார் இதை பாருங்கள், இந்த பையனை பாருங்கள்,
அப்படின்னு சொன்ன உடனே அவர் பார்த்த உடனே ஓகே சொன்னார். சார் இவன் தான் சார் நம்ம ஹீரோ. இந்த கோயில் வாசலில் நம்மளுக்கு இந்த கோயில் பிரகாரத்தில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மண்டபத்தில் நம்மளுக்கு இது செலக்ட் ஆகிருக்கு சார், இது ரொம்ப நல்லா வரும், இதை தான் நீங்கள் போடணும் அப்படின்ட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவர்கிட்ட ஃபோனில் பேசி ஒரு லைனு சொல்லிவிட்டு அவரை உடனே கமிட் பண்ணிவிட்டு பூஜை போட்டோம். நேர்லேயே சந்திக்கலை, நேரில் சந்திக்காமையே அவரை ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டோம். ஸோ கெட்டப் மட்டும் இப்படி இருக்குன்னு உன்னோட ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டேன். நேராக அவர் காரைக்குடிக்கு வந்துட்டார். ஃபஸ்ட் நாள் நடித்தார், எங்களுக்கெல்லாம் திருப்தி. அப்படியே கண்டினியூ ஆச்சு, படம் முடிஞ்சது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு திறமையான நடிகர்கள் எப்பவுமே எந்த நிமிஷம் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அவர் தயாராக இருந்தார், இன்றைக்கி கதாநாயகனாக மாறிட்டார். ஆனால் இங்கே நிறைய பேர் கதாநாயகனாக நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் வர முடியறதில்ல. இது அதிர்ஷ்டம்னு சொல்கிறதில்ல, அவருடைய திறமை, அவருடைய திறமைக்காக அவருக்கு கிடைச்ச அந்த கலைத்தாய் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கும் அவர் கிடைச்சது ஒரு கிஃப்ட்டு தான். எங்கள் பட கதாநாயகனுடைய சாகசத்தை நீங்கள் ஃபைட்டில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அவருடைய அழகியலை நான் எடுத்திருக்கிற பாடல்களில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அவருடைய அருமையான நவரசம் கலந்த நடிப்பை திரையில் நீங்கள் ஒவ்வொரு காட்சிகளையும் பார்த்து ரசிப்பீங்க. விரைவில் இந்த கில்லி மாப்பிள்ளை திரைப்படம் திரைக்கு வரும். நீங்கள் எல்லாரும் திரைக்கு வந்து இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இதை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.